அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். காணப்படும் நம்பிக்கை. குறிப்பு வசனம்: கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. சங்கீதம் 33:22. அமெரிக்கன் மரைன் பயாலஜிஸ்ட் சில்வியா எர்ல் கடலில் உள்ள பல்வேறு தீவுகளை சுற்றியுள்ள ஆழமற்ற கடல் பகுதிகளில் அமைந்திருக்கும் பவள பாறைகள் சீரழிவதை கடல்சார் ஆய்வாளர் என்ற முறையில் நேரில் கண்டுள்ளார். அவர் உலகளாவிய நம்பிக்கை தலங்கள் என்ற பெயரில் தேர்வு செய்யப்பட்ட இடங்களின் வளர்ச்சிக்காக மிஷன் ப்ளூ என்னும் நிறுவனத்தை நிறுவினார். உலகெங்கிலும் உள்ள இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பு இடங்கள் கடலின் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானவை. இது பூமியில் நம் மனித வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த பகுதிகளுக்கு உலகளாவிய கவனிப்பு கொடுப்பதன் மூலம் விஞ்ஞானிகள் கடலுக்கடியில் உள்ள உயிரினங்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதையும் அழிவின் விளிம்பில் உள்ள உயிரினங்களின் உயிர்கள் பாதுகாக்கப்படுவதையும் உறுதி செய்கின்றனர். சங்கீதக்காரன் சங்கீதம் 33 தேவன் அனைத்தையும் உண்டாக்கி அவைகள் உறுதியாய் நிற்கக்கூடியவைகள் என்பதை கண்டார் என்று ஒப்புக்கொள்கிறார். தேவன் தலைமுறைகள் தோறும் தேசங்களின் மீதும் ஆளுகை செய்கிறார். அவர் மட்டுமே உறவுகளை மீட்டெடுக்கிறார், உயிர்களை காப்பாற்றுகிறார் மற்றும் நம்பிக்கையை உயிர்ப்பிக்கிறார். இருப்பினும் தேவன் உண்டாக்கிய உலகத்தின் மீதும் அதன் மக்கள் மீதும் அவருடன் சேர்ந்து அக்கறை கொள்வதற்கு அவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். சாம்பல் நிற மேகங்கள் நிறைந்த நீல வானத்தின் குறுக்கே ஒளிரும் வானவில்லை காணும் போதும், கடலின் அலைகள் பாறைகள் நிறைந்த கரையில் மோதும் போதும் நாம் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவருடைய மாறாத அன்பையும் அவருடைய பிரசன்னத்தையும் வெளிப்படையாக தெரியப்படுத்தலாம். உலகத்தின் தற்போதைய நிலையை கருத்தில் கொள்ளும் போது நம்மால் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது என்று நம்மை தூண்டும் மனச்சோர்வுக்கும் பயத்திற்கும் ஒருவேளை நாம் ஆளாக கூடும். இருப்பினும் தேவனுடைய பராமரிப்பு குழுவின் ஒரு அங்கமாக நாம் நம் பங்கை செய்யும் போது அவரை சிருஷ்டிகராக கனப்படுத்தவும், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத மற்றவர்கள் அவர் மீது நம்பிக்கை வைக்கும் போது அவரை அவர்கள் கண்டறிய நாம் உதவலாம். தேவன் உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்த இயற்கையை எவ்வாறு பயன்படுத்தினார்? அவருடைய பராமரிப்பு குழுவின் ஒரு உறுப்பினராக நீங்கள் எவ்வாறு பணியாற்ற முடியும்? அன்பான சிருஷ்டிகரும் பராமரிப்பாளருமாகிய தேவனே, உம்முடைய பராமரிப்பு குழுவில் நம்பிக்கையின் துளிராக செயலாற்ற எனக்கு உதவி செய்யும். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும்.